இந்த நூலினை எப்பொழுதும் சமர்ப்பணம் செய்பவர்கள் தங்களுடைய கலை இலக்கிய துறையில் குருநாதர்கள் அல்லது பெற்றோர்களுக்கு தான் சமர்ப்பணம் செய்வார்கள். இதை நீங்கள் இந்த புத்தகத்தில் பார்த்திருப்பீர்கள். ரசிகர்கள் வாங்கி படிக்க வேண்டும். நிச்சயமாக நாளை மறுதினம் நடைபெறுகின்ற விழா. இதிலே சமர்ப்பணத்தினை அவர் செய்திருக்கின்றார். எழுத்துத்துறையிலே தான் நடந்த பொழுதோ நடக்க பழகிய பொழுதோ விழுந்து விடாமல் விரல் கொடுத்தவர்களுக்கும் தன்னுடைய ஊர் வாசிசாலைக்கும் முன்னதாக இத்தகைய சமர்ப்பணம் செய்வதற்குரிய காரணம் என்ன மப்ரூக்? எனக்குள் பொன்னான விளக்குக்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும் என்று கூறுவார்கள். எனக்குள் ஏதோ ஒரு ஆர்வம் இருந்ததை நான் வளர்த்துக் கொண்டது என்னுடைய நூலகத்தின் மூலமாகத்தான். என்னுடைய நூலகம் என்னுடைய பசியை மிக மிக தீர்த்து வைத்த ஒரு நூலகம். குறிப்பாக 1986களில் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் வாசிக சாலையில் அங்கத்தவனாக சேர்ந்த நான் குறிப்பாக ஒரு 5 வருடங்களில் எல்லா புத்தகங்களையும் வாசித்து முடித்துவிட்டேன். பின்னாளில் சென்றால் புதிய புத்தகங்கள் வரவில்லை, நீங்கள் பிறகு வாருங்கள் என்று கூறுவார்கள். ஆக எனக்குள்ளிருந்த ஆர்வம், எனக்குள்ளிருந்த பசிக்கு தீனி போட்ட இடம் அது. எனக்கு ஏதாவது நான் இதில் சாதிக்கவில்லை, ஏதாவது சாதனைகளுக்கான முயற்சிகள் இடம்பெற்றிருந்தால் அதற்கு முற்றுமுழுதான காரணம் என்னுடைய வாசிக சாலையில் ஒரு புள்ளி என்பதனால்தான் நான் அவ்வாறு என்னுடைய வாசிக சாலைக்கும் சமர்ப்பணம் செய்து வைத்திருக்கின்றேன். மப்ரூக், இந்த கவிதைகள் அனைத்துமே நீங்கள் பத்திரிகைகளுக்கு எழுதிய கவிதைகள் என்ற முறையில் நீங்கள் உங்களுடைய கவிதையின் பின்புறத்திலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இவை அனைத்துமே நீங்கள் ஒரு காலத்தில் பத்திரிகைகளுக்காக எழுதிய கவிதைகளா? பல கவிதைகள் இதில் பத்திரிகைகள் எழுதிய கவிதைகள், ஒரு சில கவிதைகள் பத்திரிகைகளால் தடை செய்யப்பட்ட கவிதைகள். ஏனென்றால் ஒரு காலத்தில் இங்கே சென்சார் சொல்லக்கூடிய பத்திரிகைகளுக்கான பல்வேறு தடைகள் இருந்த போதும் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய யுத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை ஒருபோது கூற முடியாமல் இருந்தது. அதை நான் இந்த புத்தகங்களில் ஒரு சில கவிதைகளை வைத்திருக்கின்றேன். அவைகளும் பத்திரிகைகளால் தடை செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த கவிதைகள் ஒரு 21, 22 வயதுகளில் ஒரு இளைஞன் உணர்ந்த ஒரு இளைஞனின் உணர்வுகளாகத்தான் இந்த கவிதைகள் இருக்கின்றன. மப்ரூக் அவர்களே, இலங்கையில் 2 தடவைகள் சாகித்ய மண்டல பரிசில் தட்டிக்கொண்ட சோலைக்கிளி அவர்களும் அதுபோன்று உலக அளவிலே பேசப்படுகின்ற கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களும் உரை தந்திருக்கின்றார்கள் இந்த நூலுக்கு. நீங்கள் இவருடைய ரசிகர்களாகவும் நிச்சயமாக இருந்திருப்பீர்கள், அவர்களுடைய ரசிகர்களாக இருந்திருப்பீர்கள். ஆனால் இவர்கள் இருவரையும் நீங்கள் நூலிலே சேர்த்துக் கொண்டதை எந்த விதத்திலே நீங்கள் சமரசம் செய்ய முற்பட்டிருக்கின்றீர்கள்? உதாரணமாக சோலைக்கிளியை நாங்கள் ஒரு பிரதேச கவிஞர் என்ற வகையில் தான் சிலர் பார்க்கிறார்கள். சோலைக்கிளி வட்டார சொற்களை அதிகமாக உபயோகிப்பதால் அவர் சார்ந்த பிரதேசங்களுக்குள் தான் அவருடைய கவிதைகள் உள்வாங்கப்படுவதாக கூறுகிறார்கள். அதை நான் தவறு என்று சொல்வேன். எத்தனையோ பிரதேச கவிஞர்கள் உலக மட்டத்தில் பேசப்படுகிறார்கள். இன்று புலம்பெயர்ந்த தமிழர்களால் அதிகமாக வாசிக்கப்படுகின்ற படைப்புகள் சோலைக்கிளியினுடைய படைப்புகள் என்பதை இந்த நேரத்தில் சந்தோஷமாக கூறிக்கொள்ள வேண்டும். அவர் எனது பிரதேசத்து கவிஞர் என்கின்ற வகையில் எங்களுடைய பிரச்சனைகள் வேறு, எங்களுடைய உள்வாங்கல்கள் வேறு, நாங்கள் அதை வெளிப்படுத்தும் முறைகள் வேறு. நாங்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மானை போன்றுதான் சோலைக்கிளி இருக்க வேண்டும் என்று கூற முடியாது. சோலைக்கிளியினுடைய உள்வாங்கல்கள் வேறு, அவருடைய பிரதேசம் வேறு, அவருடைய சமய கலாச்சாரங்கள் அதுவெல்லாம் வேறு, பண்பாடுகள் எல்லாம் வேறு. அதனூடாகத்தான் ஒருவன் சிந்திக்க வேண்டும். நான் மேத்தாவை போன்றோ அல்லது கவிக்கோ அப்துல் ரஹ்மானை போன்றோ எழுத முற்பட்டால் என்னுடைய சுயத்தை நான் இழந்து விடுவேன். நான் என்னுடைய கிழக்கு மாகாணம், என்னுடைய கலாச்சாரம், பண்பாடுகளின் ஊடாகத்தான் எழுத வேண்டும். ஆக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய உள்வாங்குதல்களின் ஊடாகவும் அவருடைய அனுபவங்களின் ஊடாகவும் என்ன சொல்ல வந்திருக்கின்றார் என்பதை வைத்து நான் அவரை ரசித்தேன். அது வேறு ஒரு பாதை. அதேபோன்று கவிக்கோ சோலைக்கிளி அவருடைய உள்வாங்குதல்களினூடாக என்ன சொல்லி இருக்கின்றார், எப்படி சொல்லி இருக்கின்றார் என்பதும் ஒரு விடயம், கவனிக்கத்தக்க விடயம். ஒரு விடயத்தை வெளிப்படுத்துவது எல்லோரும் அழகாக வெளிப்படுத்த முடியாது. ஆக அந்த வெளிப்பாடுகளினூடாக நான் இருவரையும் வேறு வேறு கோணங்களில் வைத்து ரசிக்கின்றேன். என்னுடைய ஒரு கருத்தாக இல்லை, இது ஒரு சந்தேக கேள்வியாக இருக்கிறது. அதாவது கவிஞர்கள் என்னும் போது அவர்கள் பொதுவானவர்களாக இருந்தால் நன்றாக இருக்காதா? இப்போது உங்களுடைய ஒவ்வொரு கவிஞர்களும் ஒரு இடத்திலிருந்து வருகிறார்கள். அவர்களுடைய வட்டாரத்தை பிரதிபலிப்பவர்களாக இருந்தால் பொதுப்படையான விஷயங்களை அவர்களால் எழுத முடியாமல் போய்விடும் அல்லவா? அதாவது நான் நினைக்கவில்லை. நான் மிக அண்மையில் ஒரு மலையாள கவிதைகளின் தொகுப்பினை பார்க்க கிடைத்தது. ஒரு கவிதையை ரசிப்பதற்கு 2 விடயங்கள் அங்கே தேவை. ஒன்று, அந்த கவிஞனுடைய அவன் வாழ்கின்ற சூழலை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த கவிஞனுடைய உள்வாங்கல்களை, அந்த கவிஞனுடைய கலாச்சாரங்களை பற்றி நாங்கள் அறிய வேண்டும். அடுத்ததாகத்தான் அவனுடைய அனுபவங்களை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். என்னுடைய பின்புலம் தெரியாமல் நீங்கள் என்னுடைய கவிதைகளை ரசிக்க முடியாது. நாங்கள் 90களில் எங்களுடைய மக்கள் அகதிகளாக வெளியேறியது.
நாங்கள் இருள்களில் மின்சாரங்கள் இல்லாமல் எங்களுடைய தமிழ் பேசுகின்ற மக்கள் பட்ட அவதிகள், இவைகளை மின்சாரத்தில் இருந்து கொண்டு ஏசி அறைகளுக்குள் இருப்பவர்களால் உணர முடியாது. தலைவர்களால் ஏமாற்றப்படுபவர்கள், ஒவ்வொரு முறையும் வாக்களிப்பவர்கள், பின்னர் ஏமாற்றப்படுபவர்கள் என்று அந்த அனுபவங்களை மற்றவர்களால் உணர முடியாது. ஆக அதை நான் எழுதியிருக்கின்றேன். எங்களுடைய பிரதேசங்கள், எங்களுடைய உள்வாங்களின் ஊடாக எங்களுடைய கவிதைகளை ரசியுங்கள். எழுத்துரை காதலித்தவளாகவும் ஒலிபரப்பை கைப்பிடித்தவளாகவும் இருக்கின்ற உங்களை பொறுத்தவரையிலே 2 நடாக்கள் உங்களின் வாழ்வில் திகமேற்றி இருக்கின்றார்கள், பட்டறை தீட்டி இருக்கின்றார்கள். இரு துறையிலும் அவர்களை பற்றி நீங்கள் எப்பொழுதுமே குருநாதர் என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இந்த புத்தகத்திலும் கூட நீங்கள் நாளை மறுதினம் வெளியிடப்படவிருக்கின்ற இந்த தடை செய்யப்பட்ட கவிதை தொகுதி விழா சம்பந்தமாகவும் அவர்களை பற்றியும் குறிப்பிட்டாக வேண்டியிருக்கின்றது. உண்மையாக சொல்லப்போனால் நான் இந்த துறைக்குள் வருவதற்கு முன்னால் 2 விடயங்கள், ஒரு பெண்ணோடு வாழ்வது, அடுத்ததாக ஒரு தொழிலை செய்வது, இரண்டிலும் திருப்தி வேண்டும், இல்லாவிட்டால் வாழ முடியாது. நான் இந்த துறைக்குள் வருவதற்கு முன்னால் எனக்கு திருப்தி இல்லாத ஒரு அரசு தொழிலை செய்து கொண்டிருந்தேன். ஆனாலும் எனக்கு அதில் திருப்தி இல்லை. நான் ஈர்க்கப்பட்டேன். நான் இந்த துறையிலிருந்து, நான் இருந்த அந்த தொழிலிருந்து வெளியே வந்து நான் அந்த என்னுடைய துறை எது என்று நான் தீர்மானித்தேன். அந்த துறைக்குள் நான் மிக அவசரமாக வர வேண்டும் என்று தீர்மானித்தேன். அதற்கு எனக்கு முதலில் வழி சமைத்து வைத்தவர் வீரகேசரி பிரதம ஆசிரியர் நடராஜா அவர்கள். நான் வந்தபோது எனக்குள் ஏதோ இருப்பதை அவர் இனம் கண்டு மிக என்னை ஊக்கப்படுத்தினார். பின்னர் வீரகேசரியில் இருந்தபோது அறிவிப்புத்துறைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் வந்தது. திருவாளர் சி நடராஜசுவாமி அவர்கள் அதற்கான பாதையை வகுத்து தந்தார்கள். எனது வாழ்க்கையில் 2 துறைகளிலும் உள்ள 2 நடாக்கள் என்று எப்போதும் சந்தோஷமாக கூறிக்கொள்வேன். 2 பேருக்கும் இந்த நிகழ்ச்சியினூடாகவும் நான் நன்றியை தெரிவிக்க வேண்டும். வாழ்க்கையில் அவர்களுக்கு எப்போதும் விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய துறைக்கு பாதை செய்து தந்த இருவரும் என்னுடைய குருக்கள் இருவரும். அது மாத்திரமல்ல, ஒரு கவிஞனாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு யாருடைய கவிதை தொகுப்பு பிடிக்கும்? அதாவது உங்களுக்கு என்று ஒரு குருநாதரை நீங்கள் வழிவகுத்துள்ளீர்களா கவிதை பாணியில்? நான் இவரைத்தான் வரிந்து கட்டிக் கொண்டு எழுத ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால், நான் என்னுடைய சுயத்தை இழந்துவிடுவேன் அல்லது எனக்கென்று ஒரு பாணியை நான் வகுக்க தவறிவிடுவேன் என்று நான் கூறலாம். ஆனால் எல்லா கவிதைகளிலும், எல்லோருடைய படைப்புகளிலும் ஏதோ ஒரு நல்லது இருக்கும். அவைகள் என்ன, இந்த விடயத்தை இவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்பதை நாங்கள் ஆழ்ந்து ரசிக்கலாம். அதனூடாக எனது அனுபவத்தை நான் எப்படி வெளிக்கொணரலாம் என்பதை நான் கண்டறியலாம். ஆக நான் இவரைத்தான் என்னுடைய குருநாதர் என்று வரைந்து கட்டிக்கொள்ளவில்லை. ஆனாலும் நான் அதிகம் ரசிக்கும் இந்திய கவிஞர்களில் கவிஞர் அப்துல் ரஹ்மான் ஒருவர், இலங்கை கவிஞரில் சோலைக்கிளி ஒருவர். நாளை மறுதினம் வெளியிடப்படவிருக்கின்ற தடை செய்யப்பட்ட கவிதை என்ற நூலினுடைய ஆசிரியர் மப்ரூக் அவர்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே மப்ரூக் இறுதியாக குறுகிய நேரத்துக்குள் நீங்கள் சொல்ல வேண்டியது நாளை மறுதினம் நடைபெறவிருக்கின்ற விழா பற்றிய தகவல்கள் ஒரு நிமிடத்துக்குள் குறிப்பாக. நான் ஒலிபரப்புத்துறைக்குள் இருந்தாலும் கூட எனக்குள் இருக்கின்ற இன்னுமொரு துறை எழுத்துத்துறை, அதை நான் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த கவிதையை நான் நாளை மறுதினம் டவர் மண்டபத்தில் வெளியிடவிருக்கின்றேன். எனவே எல்லோரும் வந்து இந்த என்னுடைய முதல் முயற்சி, கன்னி முயற்சி, எல்லோரும் வாழ்த்த வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அழைக்கின்றேன். நன்றி மப்ரூக். உங்களுடைய கலைப்பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று ரூபாய் கூட்டத்தாபனத்தின் சார்பிலும் நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வாழ்த்து தந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு விடுமுறை விருந்து நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.